வெல்கம் டு ஹனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் தோசை வித் மாங்காய் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம காளான் அதில் போட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கடுகு ஜீரகம் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற 3 ஆனியனை சேர்த்து அதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து ஆனியன் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, வத்தப்பொடி, மிளகாய் பொடி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் போட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அது மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாவு ஊற்றி நைஸ் தோசை சுடுற மாதிரி அதை நல்லா பிளெயினாக சுற்றி சுட்டுருங்க. நம்ம இப்போ பேப்பர் தோசை மாதிரி சுடுறதுனால சுற்றி நல்லா ஆயில் விட்டுக்கோங்க. ஊடையில் எல்லா இடத்துலையும் நல்லா ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் ஊடையில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதை நல்லா ஈக்குவல் பண்ணிக்கோங்க சட்டாப்பையை வச்சு. தோசை நல்லா மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இதில் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இது மேலே வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி கூட தூவிக்கலாம். நான் தூவியிருக்கேன், நல்லாயிருக்கும். காளான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கோங்க. சுவையான காளான் தோசை ரெடி. நெக்ஸ்ட் நம்ம மாங்காய் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க போகலாம். அரை மாங்காவை க்யூபாக வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காவை மிக்சியில் போட்டு ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை அதில் சேர்த்து 3 மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 2 வெள்ளைப்பூடு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வத்தல், 3 முந்திரி போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சட்னியில் அதை தூக்கி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் சட்னி. உங்கள் ஹஸ்பண்ட் சட்டை போட்டு வரவங்கள சட்னி ரெடி ஆயிரும்.